இட்லி, தோசைக்கெலாம் எப்பவும் சட்னி அரைக்காம, இந்த மாரி வெஜிடபிள் குருமா செஞ்சு குடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது பண்ணுறதுக்கு 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, முந்திரி பருப்பு, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிருங்க. 2 தக்காளி, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால், தேவையான அளவு கல்லுப்பு, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கினதும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சோயா சங்க்ஸ் 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக கசூரி மேத்தி, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக வெஜிடபிள் குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.